அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போயிட்டு போய் புடுறா. வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. போடுறான். இப்ப எதுக்கு நீ மத்த இடத்துக்கு மோரெல்லாம் கடிச்சிட்டு இருக்கிற? கொண்டாடா. ஏண்டா உன் சைஸுக்கு உன் வயசுக்கு எக்ஸசைஸ் தேவைதானா? இவரு சொல்றத பார்த்தா அந்த ஆபீசர்ஸ் வந்து பிஎல்ஓ ஆபீசர்ஸ்லாம் வந்து இவங்க கட்சியில மட்டும் தான் போற மாதிரி சொல்றாங்க. கிடையாது, தாவேக்கால இருக்கிற எல்லாரும் போய் பார்த்துட்டு இருக்காங்க. பிஎல்ஓ தேர்தல் அதிகாரி பிஎல்ஓனா அவர் கட்சிக்காரன்னு நினைச்சிட்டாரு. யாரு? தாவேக்கா. அதான் சொன்னேன். தாவேக்கா எப்படி பண்றது? பிஎல்ஓனா யாருன்னா கட்சி ஆளு நினைச்சிட்டு இருக்காரு. விஜய்னா எஸ்ஐஆர் கொண்டு வந்தது யாரு? பிஜேபி. எலெக்ஷன் கமிஷன் இப்போ யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? பிஜேபி. ரொம்ப வாடுறானே. இந்த இஆர்ஓ பிஎல்ஓ எல்லாம் யாரு கீழே வருவா? இசிஐ. எஸ்ஐஆர் அடிஷன் டெலிஷன் எல்லாம் யார் பண்ணலாம்? ஏசிஐ. தெரியுது இல்ல? அப்போ களத்துல யாரு மக்களுக்காக வேலை பாக்குறது? திமுக. இப்ப சொல்லு, எஸ்ஐஆர் வச்சு அநியாயம் பண்றது யாரு? திமுக. அந்த செயல்படுங்க. நீ படுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். பைசு மத்து டிஎம்கே மேல நீயும் பைசு மத்து டிஎம்கே மேல நீயும் பைய சுமத்தி விட்டு ஓடிடு காடியிடும். எஸ்ஐஆர் ஒண்ணு சீர்திருத்தம் பண்றீங்க, அது எப்போ ரிசல்ட் தருவாங்க? அதுக்கான பதில் இதுவரைக்கும் யாராவது சொல்லிருக்காங்களா? அப்படி போடு. டேய் இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தான பிரைன் இருக்கு. சும்மாறா. என்னடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? ஏன்னா ஒரே மாசத்துல முடிக்கப்படும் சொல்லிருக்காங்க. எப்போ அவங்க அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை எப்ப வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா? இப்ப திடீர்னு எலெக்ஷன் வந்துருச்சு, ஒரு 2-3 மாசத்துலயே ஏதோ முன்னோட்டி பிப்ரவரிலயோ இல்ல மார்ச்லயோ வச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் எங்களுக்கு வாக்காளர் பட்டியல் கிளியரா வரலன்னா அப்ப ஓட்டு போடுற மக்கள் என்ன ஆவாங்க? ஆமால சம்பந்தி, அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே? அப்ப எங்க ஓட்டு செல்லாத ஓட்டா போயிடுமே. அப்ப நீங்க அதை எப்ப நீங்க பண்ணுவீங்க? ஒரே மாசம் தான் முடிப்பேன்றீங்க, அப்ப எப்ப வெளியிடுவீங்க? நீங்க அதை சொல்லணும் இல்லையா? என்ன சண்டை பண்ணாம போறீங்க? வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. புதுசா வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு வராரு. வரும்போதே வந்து கரூர்ல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. இந்த மாதிரி சம்பவங்களை அரசியல்ல நடக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க அண்ணன் வந்து நல்லதுதான் செய்யறாரு, கெட்டது யாருக்கும் செஞ்சது கிடையாது. 3 மாநாடு நடந்தது, 3 மாநாடுலயும் ஜெயிச்சாரு. ஏதோ பைத்தியம் லூசு கண்டுக்காத. இப்ப 4வது ஊர்வலம் போய் அந்த கரூர்ல போயிட்டு ஏதோ ஒரு சில இது நடந்துச்சு, எல்லாம் பிளான் போட்டு பண்ணிட்டாங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். வந்து இது மாதிரிலாம் பண்ணா ஒரு இந்த வருஷம் வந்து எலெக்ஷன்ல நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஆனா அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்கணும்ல. எல்லாம் வந்தவங்க எல்லாம் ஏமாத்திருந்தாங்கிறாங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா அவர் என்னதான் செய்யறாருன்னு சொல்லிட்டு மக்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க. அவர் வந்தா நான் நல்லதுதான் நடக்கும். ஏய் தொப்பி மூக்கி கண்ணாமூலியில நோண்டிடுவேன். இல்லாத மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நல்ல உதவி செய்வாரு. எங்களையும் சம மனிதர்களா மதிப்பாங்க. தேர்ட் ஜெண்டருக்கு வந்து திருநங்கைன்னு பேர். கண்டிப்பா நாங்க ஓட்டு எங்க விஜய் அண்ணாக்கு தான். நாங்களும் விஜய் அண்ணாக்கு தான் போடுவோம் ஓட்டு. ரொம்ப குனியாத கீழே வந்துற போது பஞ்ச் வைடா இப்பதான் வச்சனே. தற்கூரி ரசிகன் நீங்களா? சீஃப் மினிஸ்டர் ஒரு காலத்துல தளபதி ரசிகர் தான். யூ ஸ்பீக் அவர் தற்கூரியா? ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? இளைஞர்களை கவரக்கூடிய வகையில நடிக்கிறதுல விஜய் பிடிக்கணும். நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே சிந்திங்க. இளைஞர்களை கவரக்கூடிய வகையில நடிக்கிறதுல விஜய் பிடிக்கணும். யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ? இந்த விஜய நாம ஏன் தற்கூலின்னு சொல்றோம்னு யாருக்காச்சும் தெரியலன்னா இப்ப கூட தெரிஞ்சுக்கலாம். புரியலையே. சொல்றேன்ப்பா.
ஏன்னா உலகத்திலே பெரிய தற்கூரியா இருக்கிறது விஜய் தான். எஸ்ஆர் தொடர்பான கூட்டத்துக்கு தாவேக்காவுக்கு வந்து அழைக்காதது யாருன்னா மாநில தலைமை தேர்தல் அதிகாரி. அவரு தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி தாவேக்காவை அழைக்கல. ஆனா விஜய் அவருக்கு லெட்டர் போடாம மாநில தேர்தல் ஆணையர் இருப்பார்ல, அவருக்கு லெட்டர் போட்டு கிடையாது. அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம். அதாவது நீ போட வேண்டிய லெட்டரே மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு, ஆனா நீ போட்டதே மாநில தேர்தல் ஆணையருக்கு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? இந்த மாநில தேர்தல் ஆணையர் இருக்கார்ல, இவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கீழே கூட வரமாட்டாரு. அதாவது எஸ்ஐஆர் கூட்டம் நடத்தினதுக்கும் யாருக்கும் சம்பந்தமே இல்லையோ அவரை மென்ஷன் பண்ணி கடைசி எழுதி இருக்குது இந்த தற்கூரி. அதனாலதான் இவரை நம்ம வந்து தற்கூரின்னு சொல்லி திட்டுறோம். என்ன பண்ண தெரியுமா? என்ன தெரியும்? அடிக்கலாம் மாட்டேன். பயமா இருக்குல்ல, ஒழுக்கமா இருக்கணும். உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, எப்பவும் கனெக்டடாவே இருங்க. கனெக்டடாக வைத்திருக்கும் ஏர்டெல் மனதின் விருப்பங்களை அருகில் கொண்டு வரும். ஒரு சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா 41 பேர் உயிர் இழந்தாலும் மக்கள் வந்து கரூர் மக்களாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீது இருக்கிற அந்த அன்பும் பற்றும் வந்து குறையவே இல்லை. சார் இவன் என்ன பண்ண சார்? இருங்க ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கல்லையே பொலி போடுறோம். வந்துட்டாயா ஒரு பெண்களை பார்த்தா முதல்ல எங்க வாயில வருது அறிவு புண்டைங்கிறது சுத்தமா இல்லையா? அது இல்லைங்க, நம்ம பேசுறது 4 பேர் பாத்துட்டு இருக்காங்க, இப்படிலாம் பேசக்கூடாது, மாத்தி பேசுங்கன்றேன். இந்த ரெயின்போ எப்படியா பசங்க இருக்காங்க, விஜயோட ஊம்பலனாக்கா தூக்கமே வராது போல. நீங்கள் கோவப்படுறது நீங்கள் பாடிக்கு தாங்காது. கழுத்தை நெரிச்சு கொன்னு வெட்டி கண்டம் துண்டமா தூக்கி எரியணும் தோணும். என் தம்பி பேசுற பேச்சுக்கு கையுக்கு காப்பில்ல போடணும். இது ஒரு டெலீட் பண்றதுக்குள்ள இங்க ஒரு நாதேரி முண்டை, தேவடியா முண்டை, அந்த முண்டை, இந்த முண்டைன்னு உனக்கு. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட். ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ. ஆனாலும் சார பாக்கணும்னு நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம். நீயா மனித ரூபத்துல ஊருக்குள்ள புரியுற? உன்னை பார்த்தா நான் பிச்சைக்காரின்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டப்பா. பார்க்க முடியாம அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு அழுகதான் வந்துச்சு. அவரை பார்க்கணும்னே மெயினா வந்தது. கட்டின பூசனுக்கு பதிலாக விதை விதை விதை, பெத்த பிள்ளை செத்தாலும் விதை விதை விதை. ஆசாபாசம், காதல், சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும். ரொம்ப இழைச்சிட்டாரு. முதல்ல இருந்த விஜய்க்கு நேற்று பார்த்த விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ப என்னமோ பைத்தியகிற மாதிரி இருக்காது. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. ஏண்டா ஒரு மாசமா துக்கத்துல சாப்பிடாம தூங்காம மெலிஞ்சு போயிட்டானுங்க. இவன் என்னடா பொறி உருண்டை மாதிரி படுத்து வந்து பாக்கிறதுக்கு தாண்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி முழு 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 முழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. எங்கடா இங்க வந்தியா? 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. சரி கிளம்பு. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான். இவனுக்கு என்ன பயமா? சரி கிளம்பு. குமார் யாரு இவரு? கெட்ட பையன் சார், அந்த சின்ன பையன். தலைவர் மாநாடு போயிட்டு இருக்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னா. டேய் ஒரு நிமிஷம் இருடா. என்னமா? சரி. ஹலோ. 14 நாள் தான் வச்சிருக்கோம். 14 நாள் தான் வச்சிருக்கோம். வந்துருங்க. சிரிப்பு தான் வருது. ஜனநாயகத்தை காக்க திமுக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் திமுகவினருக்கு தெரிவித்தார். ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. ஓடி அப்பா ஸ்டாலின் அவர்கள் இந்த கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தினால இல்லாட்டி பதவி விலகுங்க. எதுக்கு ரோட் சைடு பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்க? பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியாது? உன்னெல்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் பார்த்தா ஓ நீ அந்த மாதிரி பொண்ணா? நீ கையில வளவியும்
தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வந்து நான் கண்ணகி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீ பேசுறதெல்லாம் லாஜிக் இல்லம்மா. எரிச்சா கண்ணகி அதை நான் புராணத்துல படிச்சிருக்கேன். இப்ப உன்னை விட்டா போய் கோயம்புத்தூர் எரிச்சிருவோம் விளையிலம்மா. கண்ணகி வாழ்ந்த கதவெல்லாம் அப்போ போயிருச்சு. இந்த பாரு ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். அப்புறம் ஆசிபாங்கிற ஒரு 8 வயசு பிள்ளைய எடுத்து குட்டியச்சவராக்கி மீண்டும்தான் நினைச்சு சில நாய்கள்லாம் குதறினாங்க. அதுவும் ஒரு ஆட்சியில் நடக்கத்தான் செஞ்சு. இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு பொள்ளாச்சியில வந்து விடுங்கண்ணா விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் கதறினாங்க. அப்பவுமே ஒரு ஆட்சி தான் இருந்துச்சு. வெக்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்கிற, அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன. ஆட்சியில எல்லாமே நடந்துட்டு தாமா இருக்கு. உங்க அப்பா வந்தாலும் சரி, எங்க அப்பா வந்தாலும் சரி, ஒரு மனிதன் தனி மனிதன் ஒழுக்கம் இல்லைங்க போகும்போது யாருமே திருத்த முடியாது. திமுக அழிக்கிறதுக்கு நீங்க என்ன புடுங்கி போடுறது? உங்க வீட்டு புல்லா ஆலமரம், அத முதல் நினைச்சுக்க. இன்னைக்கு கரூர்ல 41 பேர் செத்தாங்களே, அதுக்கு என்ன யாராவது பொறுப்படுத்தாங்களா? அதானே போடுங்க 2. இல்லன்னா நீ போடு. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு வீட்டு வாசல்ல 10 போலீஸ நாங்க பந்தோபஸ்துக்கு வைப்போம். அப்பதான் மக்கள் பந்தோபஸ்தா இருப்பான்னு போடு. 234 தொகுதி, எல்லா தொகுதியிலும் கண்காணிக்கணும். ஒரு முதல்வர்னா சும்மா லேசன் நினைச்சிட்டியா? நீங்க போயிருங்க சிஎம் சார். என்ன சிஎம் சார்? நாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லாம் பேசிடக்கூடாது. நாங்களும் இறங்கி அடிப்போம். நாகரிகம் தெரியும், நாகரிகம் தெரியும், ஒழுக்கத்தோட பேசணும். கோயம்புத்தூர் பெண்ணுக்கு நடந்தது எல்லாருக்குமே அவலம்தான். அது இல்லைன்னு சொல்லி மறுக்கல. உன்னுடைய உணர்வு எனக்கு புரியத்தான் செய்யுது. அது உணர்வாவே நம்ம கையாளணும். இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து சிஎம் விமர்சனம் பண்றதுல எந்த தகுதியும் உனக்கு கிடையாது. சிஎம் என்ன விட்டுட்டாரா? இன்னைக்கு காவல்துறை 3 பேரையும் சுட்டு பிடிச்சிருக்காங்க. இனி கோர்ட்டுக்கு கொண்டு போனா அவங்களுக்கு தூக்கு தண்டனையா இல்ல கடைசி வரைக்கும் சிறைச்சாலைங்கிறது கோர்ட் முடிவு பண்ணு. நீ முடிவு பண்றதுக்கு ஒண்ணு நீ ஒண்ணும் பெரிய ஆள் இல்லம்மா. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவன். மரியாதை ஓடி வரட்டா மாமே. ஜனநாயகத்தை காக்க எந்த தியாகத்தையும் செய்யணும்னா அவங்க இன்னைக்கு எஸ்ஐஆர ஒத்துக்கணும். உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. ஏன்னா அது ஒரு ஜனநாயக கடமை. ஏன் ஜனநாயகம் இதை விட்டு ஜனநாயகம்னு எதுன்னு நினைக்கிறாங்க? இப்ப கண்டுபிடிச்சிட்டேனே. எப்ப கண்டுபிடிச்ச? தமிழகம் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா எந்த ஜன்மத்திலையும் தாமரை மலராது, அது உறுதி. உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. ஜனநாயகத்தை காப்போம்னா உடனே திமுக ஆட்சிக்கு வருவது மட்டும்தான் ஜனநாயகமா? திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் இன்னைய ஜனநாயகம். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. ஏன்னா பாருங்க, பெண் கடத்தப்படுகிறாள். கோவை முழுவதும் ஒரு ஓல குரல் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டா போட்டுறேன். தமிழ்நாட்டு பெண்கள் வந்து டேஞ்சர்ல இருக்கிறாங்கன்னு குறிப்பிட்டீங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன் 2022 NCRB டேட்டா படி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா, இந்தியாவிலேயே அதிக பாலியல் வன்புணர்ச்சி நடக்கும் கிரைம் ரேட் 100 வகை இருக்கு. நான் சொல்ல அதிக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்ச்சி நடக்கக்கூடிய டாப் 5 மாநிலங்கள் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஹரியானா. 5. ஓ வெரி குட். இந்த குணம் இருக்கா? கை கொடு. ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? யாருமே இல்லாத இடத்துல கூட விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வரீங்க பத்தியா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் உங்களுக்கு அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாது உங்களை வச்சிருக்கேன். யாரும் அரசியலுக்கு வந்துடக்கூடாது. எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு யாருமே எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் நான். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடியேதோ உன்னிடம் இருக்கிறது. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குப்பா, இது ஒரு அரசியல் ஓட்டப்பந்தயமாவே எடுத்துங்களேன். எல்லாரும் வந்து ஓடி ஒருத்தர் போய் ஜெயிக்கிறவர் தான் சரியான ஆம்பளை. புழு சட்டை, நீ அடியில விட்டறிஞ்ச கத்தி அரைஞ்சி மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா. யார் வந்தாலும் வரக்கூடாது, நீ வரக்கூடாது. நான் தான் தமிழ் தாயின் மூத்த புள்ள. நாங்களாம் அமெரிக்காக்காரனுக்கு பிறந்தோமா? நாங்களாம் அமெரிக்காக்காரனுக்கு பிறந்தோமா? என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட. யார் வந்தாலும் பயப்படாதீங்க, யார் வந்தாலும் வர வைங்க, வாங்கன்னு சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராஜா,
கருப்பே குசும்புக்காரன். யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது, நான் மட்டும்தான் அரசியல் வர்றதுதான் தப்புன்றேன் நான். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. டேய் அண்ணன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். என்னடா அண்ணனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க? நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உன்னையவே அண்ணன் சொன்னது? மூஞ்சி முகரையும் பாரு. நகரத்துக்கு போய் தங்கம்னு பேர் வச்சிருக்காங்க. எனக்கு தான் தெரியும் என் வீட்டுல எங்க நெட்டு போயிருக்கு, போல்டு போயிருக்கு, இது போயிருக்கு. காயலாம் நடிக்க கூட்டின்னு வந்திருக்காங்க. சரியான பொழுதுபோக்கு. யாருமே ஓடவே கூடாது, நான் மட்டும் தான் ஓடி போய் ஜெயிப்பேன். அது என்ன இது? யாருமே ஓடக்கூடாது, நான் மட்டும் தான் ஓடுவேன். எந்த தொழிலாவது இது நடக்குமா? Too much. Too much. செருப்பு பிஞ்சிடும். Oh God. எல்லாரும் முட்டாள். நான் வந்து இது பேசுனதால என்ன வந்து கேக்குறாங்க. ஒரு சில இதெல்லாம் பார்த்தேன் வீடியோ. அவர் பேர் சொல்ல கூட உனக்கு தைரியம் இல்லையா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் பேர் சொல்லி தான் நான் ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லடா. ரொம்ப ஆட்டாடுற. இதுல சோகங்கள் வேற. ஸோ யாரையுமே வந்து தப்பா பேசாதீங்க தயவு செஞ்சு. இப்ப கூட கேட்கிறேன், நான் திட்ட வரல, திருத்த வந்திருக்கேன். கீதையிலே சொல்ல இருக்கேன், உனக்கு பிடிக்காதவங்களை திட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் கூட தப்பு தப்பான வார்த்தைலாம் பேசலாம். அண்ணா நீங்களாவது இங்க பிறந்தீங்க, நான் ராயபுரம்னா காசி மேட்ல பிறந்தேன். தப்பான வார்த்தைகள் எனக்கு பேச தெரியாதா? என் தலைவன் அப்படி வளர்க்கல. தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல சீமான் அண்ணா, இதை விட மோசமாலாம் எனக்கு பேச தெரியும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. கூவுடா. என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. நீ வேறயா? நீ வேறயா? இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. எல்லாருக்கும் சேர்த்து வகையா மாட்டிக்கிட்டே. ஆத்தா வேற சொல்லி தப்பு தப்பா சம்பாதிச்சில்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. ஐயா விஜயகாந்த பாத்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடுகிட்டு லூசு பயலு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். காலு கட்ட மயிர் அளவு. நாப்பா வெறுப்பேத்துக்கிறாயா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவரு. அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும். நீங்க ஒரு படத்துல ஒரு பாட்டு, என் மன்னவர் நடந்து வந்தா மணி உதிரும் தன்னால. அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறுக்க முடியாது. அவருக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஆளு ஜண்டிகா கம்பீரமா இருப்பாரு, வெளியே உருவம் பெருசா இருக்கும், உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர். அவர் பழைய பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வெகுளியான மனிதன். அவரு தன் கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாம அந்த உயரத்துக்கு வந்தவர். அவருடைய பண்பை ஆக சிறந்த குணத்தை என்று சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை அமைச்சரே. இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். இது எவ்வளவு ஆபத்தான விளையாட்டுங்கிறத நான் காலம் எனக்கு தள்ளி விட்டுட்டு நான் அதை பார்க்கும்போது, இது எங்கள் அண்ணன்ட்டையும் சொன்னேன், கமல் அண்ணன்ட்டையும் சொன்னேன், எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். இது ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்டம். இது வந்து அவர் மனநிலைக்கு இது சரியாக வராது. ஏன்னா இங்கே நிறைய ஏச்சு பேச்சுகள், அவதூறுகள், இதெல்லாம் தாங்கணும். இப்ப குறி வைக்கிறா, லெப்டுகள் எனக்கு, ரைட்டுகள் இவனுக்கு, அச்சு பிசுறாம அடிப்போம்டா. என்னது கண்ணையா? தற்கொலை செய்வதற்காக விஷம் குடித்தான், பிழைத்துக் கொண்டான். விஷத்தில் கலப்படம். இன்னும் முடியலையே. மருத்துவமனையில் சேர்த்தார்கள், செத்து போனான். காரணம் மருந்தின் கலப்படம். ஊர்ல யாராருக்கோ சாவு வருது, உனக்கு வர மாட்டேன். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். நீங்க சங் பரிவாரங்கள்ல இருந்து இவங்க சங்கிங்கிறாங்க. உண்மையான சங்கி யார் தெரியுமில? எங்களை எல்லாம் சங்கின்னு சொல்றவங்க தான். சொங்கி பயல்களா? யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? தொலைச்சு பெறுவேன். ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறோமா? அது பெருந்தலைவர் வந்தாரு, பேரறிஞர் அண்ணா போன்ற பெருமக்கள் வந்தாங்க. அப்படியான தலைவர்கள் இப்ப நமக்கு வாய்க்கப்பெறல. அந்த வெற்றிடம் இருக்குது. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது. சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது.
இது என்ன வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, என்னத்த வெற்றிடம் இருக்குது? பலிக்குது மாப்பிள, அடிக்காதீங்க, படா நேரத்துல பற்ற போகுது. அவன் என் தம்பி, நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி பேச்சு அலைகிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் 5 வயதுல இருந்து அரசியல் களத்தில் இருக்கேன். வேலை காமிச்ச பாத்தியா? பல பெரிய பெரிய தலைவர்களோட நெருக்கமா பழகிருக்கேன். அரசியல் அனுபவம் இருக்கு. இது இருக்கு. இந்த வேலையை நாங்க செய்யறோம். எனக்கு ஒரு கனவு இருக்கு. ரொம்ப குனியாதரா, மூக்கு கீழே வந்துற போது. பஞ்ச் வைடா, இப்பதான் வச்சேனே. அவர் உங்களோட கூட்டணி இணைஞ்சு அவர் போட்டியிட விருப்பப்பட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? சேர்த்துப்பேன்ல. என் தம்பி என்னோட வர்றாருங்கிறதோட எனக்கு என்ன பெருமையும் மகிழ்ச்சி இருக்கு. சேர்த்துப்போம், சேர்ந்து நிப்போம். ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. நான் நடுநிலை. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். திமுகவோட அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. இனி உங்களால தமிழ்நாட்டை ஆள முடியாது. விஜய் இப்போ அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிலாம் போடும் போதே நாங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு மாதிரி உட்கார்ந்து போராட்டம் எல்லாம் பண்ணிடலான்ற அளவுக்கு நாங்க பிளான் பண்ணிட்டோம். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. மேல கைய வச்சு பாருங்க அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ அவங்கள. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. இப்போ அவர் வராருன்னாலே நம்மளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகும் பார்க்கும் போதே. அந்த சக்தி இந்த சக்தி ஒன்னா கலந்து ஒன்னா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆல்வேஸ் விஜய் டிவிக்கு தான். தப்பா தெரியலையா? அப்படியே விட்டுரு, என்ன விட்டுரு விட்டுரு விட்டுரு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை விஜய் வருவாருன்ட்டு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ அடுத்து எங்களுக்கு அவர் ஜெயிச்சா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். ஏடா ஒட்ட நாயாரா நீங்களாம்? இல்ல வேற நியாயமே உங்களுக்கு எல்லாம் கிடையாதாரா? ஒரு மனுஷனை புடிச்சு இத்தனை பேர் தொங்குறீங்களே காசுக்கு வேண்டி. இல்ல காசுக்கு வேண்டி நீங்களே இப்ப வீட்டுல இருக்கிற பொம்பளைகள் எல்லாம் குடியா கூட கொடுப்பீங்க? எடுபட்ட நாயங்களா? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறீங்க. இல்ல நீ சோத்தத்தா திங்கிற தட்டுல வேற ஏதாச்சும் நரடி கொடுப்பீங்க. ஏடா பரதேசி நாய ஈனத்து இவளுக்கு பிறந்தவன நல்லவளுக்கு பிறந்திருக்க. எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. இந்தியாலேயே சூடான பிசினஸ் தெரியுமா? கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யற புனிதமாச்சு எவனுக்கு வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளர் நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி கிட்ட டீலிங் பெர்சன்ட் வச்சுக்க ஒரு 500 கோடி கொடுப்பா. ஜெயிச்சாலுங்க வரை இல்ல தோத்தாலுங்க வரை இல்ல வாங்கி டிக்கெட் அமைக்க வேண்டியதானே. இந்த பரிவாருக்கு தெரியுங்களா? இந்த சாட்டை புறம்போக்கு நாய்க்கு நிஜமாவா? இந்த பிச்சை எடுக்கிறான் பாத்தியா, அவனோட தம்பிக்கு. பிச்சை படுறத கிடைக்காத சம்பவம் மண்டை உடைச்சு முடியாது. போயா புறம்போக்கு, புறம்போக்கு. என்ன முதலாளி படுத்துட்டேன்? அஜித் சொன்னது வேற, இது சொன்னது வேறன்னு யாருமே சொல்லலையே. அவர் எல்லாத்துக்கும் பொது கருத்து சொன்னாரு. இதுல நாங்க என்ன அதை புடிச்சிட்டு இது பண்ண போறோம்? நாங்க யாருமே அதை புடிச்சிட்டு இது பண்ணவே இல்லையே. அவரு கரெக்டா பேசினாரு அப்படின்னு தானே நாங்க சொல்றோம். காரி துப்பி இருக்கா நம்மள? காரி துப்பி இருக்காரா? இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா அதுக்கு கிட்ட முண்டங்கடா. மாஸ்க் காட்டுறேன்னு சொல்லி கூட்டத்தை கூட்டுறதுல பெருமை இல்லடா தற்குறி. சரி சரி. ஊர்ல போற வர தற்குறிங்க எல்லாம் நாட்டு ஆளணும்னு ஆசைப்படுது. ரொம்ப ஆட்டாடுற. இதுல சோகங்கள் வேற. சினிமாவை ஒரு என்டர்டெயின்மெண்டா மட்டும் பாருங்க, நடிகனா மட்டும் பாருங்க. கண்ட தற்குறியை எல்லாம் தலைவனா ஆக்கிறாதீங்க. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஒரு மனுஷனை புடிச்சு இத்தனை பேர் தொங்குறீங்களே காசுக்கு வேண்டி. இல்ல காசுக்கு வேண்டி நீங்களே இப்ப வீட்டுல இருக்கிற பொம்பளைகள் எல்லாம் குடியா கூட கொடுப்பீங்க? எடுபட்ட நாயங்களா? கட்டசி மாவுல சுட்ட குட்டி தோசமா இருந்துகிட்டு தாய் இல்லாத புள்ள மாதிரி எப்ப பார்த்தாலும் தலையில அடிக்கிற. இவ்வளவு கேவலமாவாடா போறீங்க காசுக்கு வேண்டி பீதிங்கிறதுக்கு வேண்டி? மானங்கட்ட நாயாடா நீ எல்லாம். ஏன் உங்க அண்ணன் நிதி திருத்துற ஊரா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கானே, அதுல உனக்கும் தானே பங்கு? அமைச்சரே, இதெல்லாம் ராஜசபையில் சகஜம். சில்லற நாயங்களடா எடுக்கிறது பிச்சை
பிச்சை. இதுல எதுக்குடா இவ்ளோ பில்டப்ல விட்டுட்டு இருக்க? கரெக்டா கண்டுபிடிச்சாயா? இதுல நீ என்ன சொன்னா ஆதார் அர்ஜுன் அப்படியே போங்கற. நாங்க வந்து இவனுக்கு 2 பேர் எதுக்குடா திருந்தணும்? தப்பே செய்யாத நாங்க திருந்தணுமா? நீ பிறந்ததுல இருந்து இப்படிதானா பிரேம்? அப்படி என்னடா சொல்லிட்டே? எப்படி நீங்களும் திருட்டுத்தனம் முளமாட்டணும் முடிச்சு வைக்கத்தனம் எல்லாத்தையும் குத்தைக்கு எடுத்த நாய்ங்க. நீயும் ஒரு பொட்டை, உன் அண்ணன் ஒரு பொம்பளை போச்சு நாய். நாப்பா வெறுப்பேத்துக்கிறாயா? நீங்கெல்லாம் வந்து இவ்வளவு கெத்தா தெரியும் போது நாங்க வந்து எங்களுக்கு திருந்தருக்கு என்னடா தப்பு செய்யணும்? நாங்க தப்பே செய்யலையே. தப்பு செய்யாம நாங்க ஏன் திருந்தணும்? ஏன் ஃபாதர் அழுறீங்க? இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா? மரமண்ட மூதேவி பிறந்த எடுபட்ட நாயே, உனக்கெல்லாம் ஏதாச்சும் அறிவு இருக்கா? மூஞ்சில பூரா விட்டுருவேன். இல்ல நீ சோத்தத்தா திங்கிற தட்டுல வேற ஏதாச்சும் நரடி போட்டு பண்ற. ஏன்னா பரதேசி நாயே, ஈனத்துக்கு இவளுக்கு பிறந்தவன நல்லவளுக்கு பிறந்திருக்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்களை குடும்பத்தோட க்ளோஸ் பண்றானுங்க சார். சக்கரை புறம்போக்கணும் அன்னைக்கு அப்படியே கழட்டி என்ன கழட்டி தக்கணும்? உங்களுக்கு என்ன மைத்திக்கிட கழட்டி தக்கணும்? அவர் மக்களுக்கு தான் நல்லது செய்ய வந்திருக்காரு. மக்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்ய வந்திருக்காரு. எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு இப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் உன மாதிரி எச்சி பொறுக்கி, எலும்பு பொறுக்கி, எடுபுடி நாய்க்கு இந்த கொத்தடிமை நாய்களா இருக்கீங்க பத்தியா? ஒரே கொத்தடிமை நாய். அந்த கொத்தடிமை நாய்களுக்கெல்லாம் நாங்க ஒண்ணு நல்லது செய்யணும், மக்களுக்கு செய்யறது. ஒண்ணு பண்ண சொல்லு. அவன் பேர்ல இருக்க தோட்டம் துறவு பங்களாலாம் என் பேர்ல எழுதி வைக்க சொல்லு. நானும் அவனுக்கு மரியாதை கொடுக்குறேன். நல்ல மக்கள் அவரை நம்பி யாரு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் நல்லது செய்யத்தான் வந்திருக்காரு. ஏன்னா புறம்போக்கு நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பொது இடத்துல வந்து உங்க அண்ணன் ஒரு நாடகம் போட்டு மயக்கம் போட்ட மாதிரி ஒரு நாடகம் எல்லாம் போட்டா பாத்தியா? அது மாதிரி வாங்கி கட்டிட்டு போயிருவீங்க. மரியாதையே பேசிக்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சில்லறையாடா ஏன்னா புறம்போக்கு. காசுக்கு வேண்டி என்ன இவ்வளவு கேவலமா இது பண்ணுவ? என்னமோ என்ன மைத்துக்கு திருந்தணும்? தப்பே பண்ணாத நாங்க திருந்தணும். நீங்க தப்பு பண்ணிட்டு பெரிய மயிலாட்ட உட்காந்து பேசுவீங்களா? வேணாண்டா, தப்பு பண்ற. எப்படி ஆட்சி வந்து உங்களை வந்து அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. நாங்க ஏதாச்சும் தப்பா பேசணும் எங்களை வந்து வாரி கட்டிட்டு இது பண்ணிடுவாங்க, மிரட்டுவாங்க. எங்களை பிடிச்சி நாங்க யாருக்காச்சும் இதா பேசினா, எங்க அண்ணனை பத்தி பேசினா அதை நாங்க தப்புன்னு சொன்னா நீங்க எங்களை எல்லாம் மிரட்டுவீங்க, இது பண்ணுவீங்க. எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? ஆனா உங்களை எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நீங்க எவ்வளவு வேணா பேசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்து உங்களுக்கு பலப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்படித்தானே? எனக்கு விஜய் தான் பிடிக்கும். என் வீட்டுக்காரை விட எனக்கு த்ரிஷா தான் பிடிக்கும். அமெரிக்கா ஜனாதிபதி முருகேசன் வாங்கடா ஆத்தாளுக்கு வந்து அப்படி வாங்கடா. தளபதி வெடிகள்டா நம்மாளுக்கு வாங்கடா பார்த்து. வெரி குட். ஐ லைக் யூ. தளபதி வெடிகள் ஆம்புலன்ஸ் பண்ணுங்கடா. நாங்க எடுக்கிறோம் கண்ணனுக்கு. நீ தொட்டு பாருங்க அண்ணனா. தொட்டுங்க ஒவ்வொரு வீட்டுல கட்டுங்கடா. ஈடு இல்ல எவனே எங்க அண்ணாண்டா வரணும். 2024 கொஞ்சம் கிட்ட வாயே. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயே. நீ அமெரிக்க ஜனாதிபதியா? அதுக்கு மூஞ்சி வேண்டாம். கரெக்ட். என்ன கரெக்ட்? இல்ல தப்பு. என்ன தப்பு? எல்லாமே தப்புமா. 2026ல அவர்தான் வருவாரு. வெரி செம்ம வெறியா இருக்கு. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். உங்களை கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. 2026ல டேய் உங்க புறா பத்தி வீட்டுக்கு அனுப்ப போறது வருது. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்தோம். ஒன்ஸ் மார் கூட போட மாட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலினோட அழுத்தமா. இவருக்கு இதான் வேலை. ஓப்பனாவே சொல்றேங்க, எந்த ஒரு படத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து பாட்டில்ஸ்க்கு இவ்வளவு தடை? ஏன் பயமா? ஏன் பயமா? இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு வர முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டி அப்படி அமைக்க, ஒரே வெட்ல தலை வர முண்டை வர நான் உருட்டி விட்டு போகல. இன்னையில இருந்து என்ன பேச்சு விட்டுறா? நான் பூச்சி பூச்சி மாட்டீங்களா? பாட்டை ரீரிலீஸ் பண்ணி திரும்பி இந்த பாட்டை ஒன்ஸ் மோர் போட விடல. இதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. அண்ணனோட கடைசி படம் ஆசையா இருந்தோமையா. இப்போ இந்த ஆள் படத்தை ரீமேக் பண்றேன்னு எங்க ஆசையில மண்டலி போட்டே அப்பாவி மனுஷா.
பைத்தியக்காரனா ஓடுறான், ஜனநாயக படத்துல நடுவுல ஓடுறானா. எங்க திருக்காணிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம் பிரைம் வீடியோல, அததான் அவர் ஜனநாயகன்னு மொழி மாற்றம் பண்ணிருக்காப்ல, மறுபதிப்பு பண்ணிருக்காப்ல. போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. பெண்களின் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ், அது நோ காம்ப்ரமைஸ், இதே மாதிரி பேசுவாப்ல. பாலகிருஷ்ணா தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். என் தம்பி பேசுறாப்புல பாருங்க, சாத்தியம் இல்லாததை நாங்கள் பேச மாட்டோம். ஏதா பேசுவ? டேய், உன்னதாண்டா கேக்குறேன். டேய், இங்க பாரு, உன்னதாண்டா. டேய், நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீதான் நரி. உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசலை வேண்டாம் நீ. ஐயா விட்டுருங்க ஐயா, ஐயா முடியல ஐயா. இல்ல இப்ப விஜய் கட்சி தொடங்கி அவன் பாட்டு சொல்லிட்டு போனா இதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஈல டீல விழுந்த ஈ துடிக்குது, கொஞ்ச நேரத்தை தூக்கி வீசிடும். தேவையா பையா, இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம். அங்கிள் முதல்வரை போய் ஒரு அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் முதல்வர்ல அவன் எப்படி இருந்தாலும் நாங்கெல்லாம் பரம்பரையாக 55 வருஷமா திமுக இருக்குங்க. ஜெயலலிதாவுக்குள்ள அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. காரணம் முதல்வர் சீட்டு இருக்கு. நரேந்திர மோடிக்கு எங்களுக்கு ஆகாத கட்சி, ஆனா ஒரு பிரதமர் முக்கியமான பொறுப்புல இருக்காரு, அந்த மரியாதை கொடுக்கணும். அந்த இது கூட இவனுக்கு அறிவு இவனுக்கு தெரியல. என்னமோ சும்மா டூப்ளிகேட் மாதிரி அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஒன்னா ஒரு அரசியல்வாதியா? ஆதலால் மதிப்புக்குரிய மானங்கெட்டவரே, ஊதாரியே, அக்குள் தூக்கியே, காலை கடனே, கவரிமான் மலமே, கன்றாவியே, கழிப்பறையே, கழிவறையே, அசிங்கமே, அசிங்கத்தின் அரசனே, அவமானத்தின் அண்ணனே, அன்றாய் நரிப்பே, அரிப்பின் இருப்பிடமே, முக்கு நோண்டியே, மூலமாண்டியே, முகப்பருவின் சீரே, சீரின் சூச்சியே, தெருவில் இருக்கும் நாய் கூட 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் போட்டால் ஆயில் முழுக்க விசுவாசமா இருக்கும். ஏய், அறிவு இருக்குல, ரைட்டோ பொண்டாடி கூட போடும்போது உடம்பு குஸ்ல. ஆனா தளபதி தான் எங்களோட அடுத்த உயிர் மூச்சு. என்ன தத்துவம். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஜனநாயகன் பாட்டே கிடையாதுண்ணா, டிவிக்கே பாட்டு தான். ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக ரசிகர் பெருமக்களை ஏமாற்றி வருகிறார். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. என்ன பாக்குற? இந்த பாக்குறது, முறைக்கிறது, கொம்புல மண்ணை குத்துறது, இந்த நோஸ்ல உசு கேஸ் விடுறது, இந்த சைடுல லுக் விடுறது, இதெல்லாம் என்கிட்ட வேணாண்டி அம்மா. மாட்டிப்பட்டியாரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள். பொதுமக்களிடமும் பள்ளி இருக்கும் குழந்தையிடமும் நான் செஞ்சது மன்னிச்சுங்க. 2 நாளுக்கு முன்னாடி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துடுவேன். நானும் என் நண்பர்லாம் சேர்ந்து மறைச்சி கல்லால் அடித்து வைப்பர்லாம் உடைச்சி ரொம்ப ரகலை பண்ணிட்டேன். அதில் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படணும் புரிஞ்சுட்டேன். இப்போ என்னை மன்னிச்சுங்க. இந்த தப்பு நான் வருங்காலத்தில் இந்த செய்ய மாட்டேன். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பேச வெளியூர் போடிடும். என்ன பச்சி தம்பி? ஏய் அப்படியே உட்காந்து இருக்கிற, நான் போன் பேசின ஓட்டணும் வண்டிய. சாரிப்பா தம்பி, உன் மேலதான்ப்பா தப்பு. அவன் மேலதானா தப்பு தம்பி? அவனுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. கம்முன்னு வா. எத்தனை சேர் தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க. இப்பவே அரசியலை பத்தி ஏதாச்சும் பேசியிருக்கானா? எம்ஜிஆர் யாரு? எம்ஜிஆருக்கு ஒரு கட்சின்னு ஒண்ணு இருக்கு. நீ அப்ப பண்ணு சொன்னா வந்துருமா? மாமன் நான் சீரு உடுப்போம்னு சொல்றதெல்லாம் இன்னும் அரசியலாது. நான் மாமன் சீரு எடுக்கிறோம்னு சொல்றானே ஒரு அரசியல்வாதியா? அண்ணே என்ன இல்ல போகும்போது அந்த பொண்ணு வீட்டு வழியா தானே போவீங்க? ஆமா. இல்ல போகும்போது அவசரத்துல ஜாக்கெட்ட மறந்துட்டு போயிடுச்சு, கொடுத்துட்டீங்கன்னா. தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே, வருக வருக வருக. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். 41 உயிரை விழுங்கிய நாயகனே, 40 நாள் தலைமறைவாக இருந்தவரே, வருக வருக. நெக்ஸ்ட் கரூர் மக்களை காவு கொண்டவரே, ஓடுகாலி பட்டம் பெற்ற மூதேவி தலைவரே, வருக வருக. அற்புதம், ஆவாரம். மக்களை கேனைகள் என்று நினைக்கும் தற்குறி தலைவரே, பிரஸ் மீட் ஓட்ட நாயகனே, வருக வருக. தற்குறி கூட்டத்தின் தலைவனாக இருக்கும் தற்குறி ப்ரோ மேக்ஸ் தலைவரே, வருக வருக வருக. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாற போகுது.
100% வெற்றி நமக்கு. இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். மூர்த்தி சார், அவனோட முறையான்னு நினைக்கிறேன். சிரிப்பா அது போசு. ஏய் போடா, சிரிப்புடா போ. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட? டேய் நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒருத்தவத்தை மோதி பாடுறான். டேய் வாடாங்க போட குறா. டேய் நீ ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா வேற எங்க அண்ணன் வந்து மோதி பாடுறா பாப்போ. அட்ரஸ் சொல்றேன். டேய் என்னடா பெரிய அட்ரஸ்? தற்குறி விஜய் கழகம், பனையூர், சென்னை. ஓ நம்ம ஏரியா தான். தைரியம் இருந்தா கை வைங்கடா, தலைவரை பாத்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? அதுல ஒருத்தர் மீச வச்சிருக்கெல்லாம் பேசிட்டு பாரு, சட்டையை புடிச்சு ஒண்ணு அடிக்கிறேன். வெளியே வந்து தொடர பாப்போம். நீ என்னை திட்டினேன்னா உன் தலைவன் சொல்லிட்டு இருக்கான், அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். விளையாட்டு இல்லை. இதுக்கெல்லாம் பயந்துட்டுல நம்ம வந்து பின்வாங்குற ஆளும் கிடையாது. நீ எந்த கருத்தை வச்சிருக்க? கருத்து சொல்லி பதில் சொல்ல தெரியல. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. இப்போ அதிகமாலாம் எனக்கு வழக்கில்ல. ஒரு 261 எஃப்ஐஆர் வந்து இருக்கு. ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்கு. ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்கு. ஒரு கொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு. இது இல்லாம ஒரு 111 டிஃபமேட்டரி இருக்கு. அதோட சேர்த்து தான் இப்ப கவர்னர் போட்ட ஒரு வழக்கு இருக்கு. நான் இதை பூரா விட்டுட்டு வரணும்னா 700 வருஷம் வேணும். கலக்கிட்டல. தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பாத்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பாத்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. ஒருத்தருக்கு பிறந்தா இப்ப ஏறி என்ன பாருங்க குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் இருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம என்ன இப்படி நாடுது குருநாதா? மாட்ட ஐட்டத்தையும் மனித ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறாருன்னா ரோட் சைடு லெஃப்ட் ரைட் பாக்குறாரு, எவனுமே மதிக்கல. இப்ப கூட நேத்து கூட பாருங்க, வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு. யாரா ஓடி வந்து பாக்காங்க, எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம். அன்னைக்கு வெள்ளூர முடங்கி போயிடும். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? சந்தோஷம். யாருக்கிட்ட? தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன். வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. ரவுடி அரசியல். 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்? நறுக்கு 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 என்று கொட்டி கேவலமா பேசக்கூடிய அந்த மாதிரி உரிமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பாத்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. ஏன்டா மௌன, ஏன்டா சின்ன பையல போட்டு இந்த அடி அடிக்கிற? தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பாத்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர. அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க, கரூர் வந்து மோசமான ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? அழக்கூடாது. நீ அழுற? நீ தாதாடா, டான், கேங் லீடர். கட்டிலேயே கலவரம் தெரியுதே ராஜா. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இல்ல, அவங்க 10,000 பேர் தான் சொன்னாங்க. இப்ப மதி சார்ட்ட கேட்டு பாருங்க, நிர்வாகிகள் 10,000 பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி. மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய், ஒண்ணாடா போடா, அப்படி போடா. உயிர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு களத்துல நின்று போராடிய செந்தில் பாலாஜியை பார்த்து அவர் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமான்னு ஆதவர்ஜனா பேசுறாரு. செந்தில் பாலாஜிய ரவுடின்னு சொல்றியா நீனு? அன்னைக்கு ஆதவர்ஜனா எங்கே போனாரு?
விஜய்க்கு தானே கூட்டம் வரும், விஜய்க்கு தானே கூட்டம் வரும். ஆதவ அர்ஜுனாவுக்கு எத்தனை லட்சம் பேர் கூட்டம் வரும்? How do I tell you? நீ ஏன் தப்பிச்சு ஓடுன அன்னைக்கு? நீ பெரிய வீரன் தானே, நீ யோக்கியன்னு சொல்றேல. உனக்கு என்ன தெரியும்? என்ன பிராண்ட் வாங்கி அடிச்சா எப்படி போதை ஏறுங்கிறது வரைக்கும் உனக்கு விவரம் தெரியும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. எந்த கதாநாயகி கூட டான்ஸ் போட்டா நல்லா வந்து பிக்கப் ஆகும், வசூல் ஆகுது தெரியும். 200 ரூபாய் டிக்கெட்டை எப்படி 2000 ரூபாய்க்கு விற்கலாங்கிற அந்த விவரம்லாம் உனக்கு தெரியும். தமிழ்நாட்டு அரசியல்ல 50 பேரை காப்பாத்தி நிவாரணம் அறிவிச்சு எல்லாம் பண்ணி நீ 3 நாளைக்கு இரங்கலே தெரிவிக்கல. ஏர்போர்ட்ல போகும்போது குறுக்க சரக்குன்னு நல்ல பாம்பு மாதிரி ஓடி போயிட்ட நீனு. ஒரு பதில் சொல்ல துப்பு இல்லாதவன் நீனு. ஐயோ ஐயோ நீ கேக்குற முதலமைச்சர் வன்மமா இருக்கிறார். டே வன்மமா இருக்கிற நீங்க தான்டா, அயோக்கிய பயல்களே, நீங்க தான்டா வன்மமா இருந்திய. 3 நாள் இரங்கல் அறிக்கை சொல்வதற்கு துப்புள்ளாத நாய நீ என்ன வந்து வன்மத்தை பத்தி பேசுற? வன்ம குடோனே விஜய் தான்டா. உன்னையெல்லாம் முட்டி தட்டாம முதுகு தண்டனை 4 மிதிக்காம காவல்துறையை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் உன்னை அப்படியே விட்டாருவாரு. ஜெயலலிதா காலமா இருந்திருந்தேன்னா உன்னை உள்ள வச்சு நசுங்கி இருப்பாங்க. ஒருத்தன் கூட வெளியே நடமாடி இருக்க முடியாது. ஆதவ அர்ஜுனாவுக்குலாம் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ். டிவிக்கு ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார், திமுகவுக்கு வேலை பார்த்தார் லாட்டரி பணத்தை வச்சு. திமுக இருந்து விசிகேக்கு தாவினார் லாட்டரி பணத்தை வச்சு. விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்காரு. அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது ஒரு ஐடியா. இல்லனே சரி 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 அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை, இத லாட்டரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஒவ்வொருவரும் இந்த 41 குடும்பங்களை நினைத்து பல ஆண்டுகள் அவர்களோடு கண்டிப்பாக துணை நிற்போம். மர்க்கா சொல்லு. பல ஆண்டுகள் அவர்களோடு கண்டிப்பாக துணை நிற்போம். சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரம் பண்ணணும் தெரியும்டா உங்களுக்கு. நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரியால தான் சரி, 5 பைசா கிடையாது. இந்த ஆல்பத்துல நீ இடம் முடிச்சிட்டாரு. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 2 1. நீ ஆல்பத்தை கட்டாலும் சரி, அளப்பறை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. பொதுவா அமைதிக்கு பின் புயல் வரும். இப்ப புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இனி ஒரு நொடி கூட நமக்கு ஓய்வில்லை. நாம் ஒவ்வொருக்கும் நம் கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு, வீதிகளுக்கு இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குன. அப்படியா? எங்கடா வட்டி? ஆமா ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பண்ண 500 ரூபாய் கொடுத்தேன். பயந்தா? ஒண்ணுமே புரியலையடா. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? பெரிய ரவுடி எழுத்து நிப்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.